இன்று சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் தொடர்பில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி மக்கள் பிரதிநிதிகள் தெரிவித்த கருத்து அடுத்து. 2014 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நிதி அமைச்சரான ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களினால் இன்று சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாகியதற்கு பின்னர் இடம்பெற்ற 9வது வரவு செலவு திட்டமாக இது அமைகின்றது. குறிப்பாக இந்த வரவு செலவு திட்டம் பொருளாதார அபிவிருத்தி திட்டங்களை இலக்காக கொண்ட ஒரு வரவு செலவு திட்டமாக அரசாங்கம் கருதும் அதேவேளை இந்த வரவு செலவு திட்டம் நிவாரணங்களற்ற ஒரு வரவு செலவு திட்டமாக எதிர்க்கட்சி கூறுகிறது. இதுவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு இது தேர்தலை இலக்காக கொண்ட ஒரு வரவு செலவு திட்டம் என குறிப்பிடுகிறது. இலங்கை சோசியலிச ஜனநாயக குடியரசின் 68வது வரவு செலவு திட்டம் இன்று பாராளுமன்றத்தில் இவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்டது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக ஜெஃப்ரி ஜெபதார்ஷன், பாராளுமன்ற வளாகத்திலிருந்து. இன்றைய வரவு செலவு திட்ட உரையின் போது ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சபையில் இருக்காத போதிலும் அவர்களில் பலர் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் இருந்தனர். வரவு செலவு திட்ட உரை நிறைவு பெற்றதன் பின்னர் பாராளுமன்ற கட்டிட தொகுதியிலிருந்து வெளியேறிய சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சித் தலைவரிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். கிராமிய பொருளாதாரம் உட்பட பல துறைகளின் அபிவிருத்தியை பலப்படுத்துவதற்கான பல யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அரசு சபை ஊழியர்களுக்கு 1200 ரூபாய் அதிகரிக்கப்படுவதனூடாக முழுமையான தொகையை 7800 ரூபாவாக அதிகரிக்க முடியும். සම්පූර්ණ මුදල 17,800ක් පමණ මුදලක් බවට පත් වෙනවා. අද ඉදිරිපත් වුණු අයවැය මම හඳුන්වන්නේ ආශ්චර්යමත් පුස්වැඩිල්ලක් හැටියට. මේ රටේ இந்த நாட்டில் உள்ள வறுமையான மக்களுக்கு எவ்வித நிவாரணமும் வழங்கப்படாத ஒரு வரவு செலவு திட்டம் இதுவாகும். සහනයක් ලබා නොදුන්නු අයවැයක්. මෙතෙක් මේ රටේ இந்த நாட்டில் 1948 ஆண்டுக்கு பின்னர் சுகாதார அமைச்சுக்கு 155 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சுக்கு இவ்வாறான பாரிய தொகை ஒதுக்கப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். 155 பில்லியன் என்றால் இது பாரிய தொகை. எனவே சுகாதாரத்துறை மேம்படுத்த இந்த நிதி செலவு செய்யப்படும். பொதுநலவாய மாநாட்டுக்காக செலவு செய்யப்பட்ட 1580 கோடி ரூபாய் நேரடியாக பொதுமக்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்டது தெளிவாக தெரிகிறது. 10,000க்கும் அதிகமான சம்பள உயர்வு வழங்க முடியாவிட்டால் இது ஒரு வரவு செலவு திட்டமில்லை. 1 ரூபாவை ஒரு பையில் போட்டு மற்றைய பையில் 99 ரூபாவை போடுகின்றார்கள். எந்த ஒரு அரசுக்கும் 10,000 15,000 ரூபாவை சம்பள அதிகரிப்பாக வழங்க முடியாது. இது செய்ய முடியாத விடயமாகும். இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக நாம் கிராமிய மட்டத்திற்கும் அரசு ஊழியர்களுக்கும் பாரிய பலத்தை பெற்றுக் கொடுத்துள்ளோம். යථාර්ථවාදීව බැලුවොත් මේ අයවැය තුළ අපි විශාල ශක්තියක් දීලා තිනවා கிராமிய මට්ටමටත් ඒ වගේම රාජ්‍ය සේවකයන්ටත්. විපක්ෂ මන්ත්‍රීවරුන්ටත් வரவு செலவு திட்டத்தில் எதிர்க்கட்சியினருக்கு கொடுக்கப்பட வேண்டியவை குறிப்பிடப்படவில்லை, அவை வழங்கப்படவில்லை. அதை குறித்து நம்மால் கூற முடியாது. அது செயற்திறனற்றது. අපි දකින්නේ මේක පුස්සක් හැටියට. අපේ ඉලක්කය 2016 ஆண்டாகும் போது 175 வீதமான தகவல் தொழில்நுட்ப சமூகத்தை உருவாக்குவது எமது நோக்கமாகும். அதற்கு தேவையான அனைத்து விடயங்களும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. ප්‍රතිපාදන ගමේ පාසලට වැඩියෙන් තොරතුරු තාක්ෂණ ගෙනියන්න අවශ්‍ය මූල්‍ය ප්‍රතිපාදන මේ සියල්ල මේ තුල ගැබ් වෙලා තියෙනවා. මේ රටේ ජනතාවට දැනෙන්න இந்த நாட்டு மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கப்படாத வரவு செலவு திட்டம் இதுவாகும். கல்விக்கும் சுகாதாரத்திற்கும் நல திட்டங்களுக்கும் என்ன ஒதுக்கப்பட்டுள்ளது? මොකද්ද වෙන් කරලා තියෙන්නේ? සාමාන්‍යයෙන් විපක්ෂයක வரவு செலவு திட்டம் என்றால் என்ன என்பது தொடர்பில் அறிந்து கொள்வது எதிர்க்கட்சியின் பொறுப்பு. உரையை கேட்டு அதனை வாசித்து இதில் குறைபாடுகள் காணப்படுகின்றனவா அல்லது சிறந்த யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளனவா என்பதை கூற வேண்டும். எனினும் என்று அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. தமது உள்ளக பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள முடியாமலேயே ஐக்கிய தேசிய கட்சி செயற்படுகிறது. இந்த வரவு செலவு திட்டத்தில் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் சிறந்த யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. சம்பளம் உயர்வடையும் என எதிர்பார்த்தார்கள். எனினும் அவ்வாறானதொன்று இடம்பெறவில்லை. வாழ்க்கை செலவுக்காக வழங்கப்படும் கொடுப்பனவு 1200 ரூபாவால் மாத்திரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. எனினும் மறுபக்கத்தில் உணவு பண்டங்களுக்கான வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. නමුත් අනිත් පැත්තට කෑම වලට ගහන බද්ද අතිශයින් වැඩි කරලා තියෙනවා. පවුල් ඒකකයේ දිහා බලලා ඒ වගේම குடும்ப மற்றும் சமூகம் தொடர்பில் ஆராய்ந்து பொருளாதார ரீதியில் சிறு வர்த்தகர்கள் மற்றும் வணிகர்கள் ஆகியோரின் வரி தொடர்பில் ஆராய்ந்து அவர்களின் வர்த்தக நடவடிக்கையை ஊக்குவிக்க இந்த வரவு செலவு திட்டத்தில் இடமளிக்கப்பட்டுள்ளது. අතින්ම දිරිමත් කරන්න පුළුවන් ඉතාම යහපත් අයවක් හැටියට මේ අයවැය கடன் எடுக்கிற ஒரு பட்ஜெட்டாகத்தான் இருக்கிறது.
சாதாரணமான ஒரு வருஷம் இருந்ததை போலத்தான் இதில் ஒரு வித்தியாசமும் இல்லை. வளமையாக செய்கிறதைப் போல வாழ்க்கை செலவு மிகவும் உயர்ந்து போனதுக்கு பிறகு ஒரு சொற்பளவிலே சம்பள உயர்வுகள் கொடுப்பது மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு எந்த விதத்திலும் சலுகைகளை கொடுக்காது, அவர்களுக்கு விடிவை கொடுக்காது. வரவு செலவு திட்டத்தை ஒட்டுமொத்தமாக வர்ணிக்க வேண்டுமாக இருந்தால் இது கடன் என்று ஒரு சொல்லினாலே வர்ணிக்கலாம். விசேஷமாக கோவி ஜனதாவட்ட குறிப்பாக விவசாயிகள், அதேபோன்று சமுர்த்தி மற்றும் திவிநிகும பயனாளிகளுக்கு தமது வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல வரி சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. அதேபோன்று வங்கிக் கடன் வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளன. பெண்களுக்கு தமது வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்லும் வகையில் வட்டி இல்லாத கடன்களும் வழங்கப்பட்டுள்ளன. பொதுமக்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வரவு செலவு திட்டமாகவே நான் இதனை கருதுகின்றேன். முழுதாக கடனை நம்பிய ஒரு வரவு செலவு திட்ட உரையாக நான் அதை வர்ணிக்கின்றேன். வடக்கு கிழக்கை பொறுத்தளவில் பெரிதாக அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்கின்ற ஒரு நடவடிக்கை அங்கே சுட்டிக்காட்டப்படவில்லை. ஏனென்றால் வாழ்க்கை செலவு உயர்ந்து கொண்டு போகிற நேரத்தில் அவர்கள் கொடுக்கின்ற ஒரு நிவாரணம் மிகவும் சிறிதாக இருக்கின்றது. ஆன காரணத்தினால் இதை நாங்கள் உண்மையிலே முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். பல்வேறு பெறுமதியான நடவடிக்கைகளுக்காக அரசாங்கத்தின் வருமானம் சிதைவடைந்துள்ளது. எனினும் வாழ்க்கை செலவு பிரச்சினைக்கு இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக பதில் கிடைக்கவில்லை என்பதனை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கின்றேன். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பொருளாதாரம் தொடர்பாக பார்க்க வேண்டும். வரவு செலவு திட்டத்தை வாசித்து ஆராய்ந்த பின்னரே கூற முடியும். பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் நோக்கிலே, கிராமங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கும் நோக்கிலே, கிராமங்களுடைய பொருளாதாரத்தை சந்தை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நோக்கிலே அதிகமான வேலை திட்டங்கள் இதிலே முன்மொழியப்பட்டிருக்கிறது. ஆகவே இது எதிர்வருகின்ற 2014 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி வறுமையை ஒழிப்பதற்கான ஒரு தேசிய வேலை திட்டமாகவே நாங்கள் இதை கருதுகிறோம். வரவு செலவு திட்ட உரையின் பின்னர் நடைபெற்ற சம்பிரதாய பூர்வமான தேநீர் விருந்து விசாரத்தில் அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற உணவக கட்டட தொகுதியில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் ராஜதந்திரிகள் மற்றும் அமைச்சுகளின் செயலாளர்கள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருந்தனர். அறிஞர் வாக்கு அடுத்து. நாடொப்பன செய். நாட்டில் உள்ள பலரும் ஒத்துக்கொள்ளத்தக்க நல்ல காரியங்களை செய். உங்கள் மனங்கவர்ந்த பொன்மொழிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி அறிஞர் வாக்கு பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி newsfirst@maharaja.lk.